ஹாய் நண்பர்களே, டிரைவிங் லைசன்ஸ் விஷயமா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா இல்லை டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணோம்னா கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெற்ற அப்புறம் தான் இந்த புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க முடியும்ட்டு தமிழக போக்குவரத்து துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு கமிஷனர் வெளியிட்ட அறிக்கையில வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, மத்திய மோட்டார் வாகன விதியின் 5 படி 40 வயசு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெற்ற அப்புறம் தான் நீங்க புதுசா வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஓல்டு டிரைவிங் லைசன்ஸும் புதுப்பிக்க முடியும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில வந்து யாரெல்லாம் வந்து பதிவு பண்ணிருக்காங்களோ அந்த மருத்துவர்கள் மட்டும்தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணோம்னா, இந்த பரிவகான வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாரதி வெப்சைட்டு அதில் போயிட்டு அந்த டாக்டரோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இது விஷயமா வந்து செயல்முறை விளக்கம் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 நாளை பார்த்தீங்கன்னா காலை 11 மணி அளவில் மாநிலம் முழுவதும் உள்ள அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மூலமாக ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி வந்து பண்ணணும் சொல்ல போகிறாங்களாம். மருத்துவர்கள்லாம் அதில் பங்கேற்று நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்து இந்த ஜூன் 1 முதல் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸில் முக்கியமாக மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் டிரைவிங் டெஸ்ட்லாம் அங்கே வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் டிரைவிங் டெஸ்ட்லாம் நடக்கும். நீங்கள் ஆன்லைனில் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே எந்த சென்டர் உங்களுக்கு காட்டும், அங்கே போய் நீங்கள் வந்து டிரைவிங் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ வந்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட மட்டும்தான் வந்து வாங்கி சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதி வந்து உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.